சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துல நம்ம அப்பாவோட கருணையை பார்க்க போறோம். சிவபெருமான் ஒருத்தரை ஏத்துக்கிறாரு, அவரோட பக்தரா ஏத்துக்கிறாரு அப்படின்னா அவரு நம்மள ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மள வழி நடத்திக்கிட்டு வருவாரு. அப்படி வழி நடத்திக்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு பாட்டு நமக்கு கத்து கொடுத்துருப்பாரு, நமக்கு ஏதோ ஒரு மூலியமா தெரிய வச்சிருப்பாரு. அப்படி எனக்கு சிவபுராணம் எப்படி எனக்கு சாமி கற்றுக் கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். அதில் முக்கியமாக இன்னொன்று சிவத்தாண்டவம், ராவணன் அருளிய சிவத்தாண்டவம் எப்படி எனக்கு தெரிஞ்சுது, அது எப்படி எனக்கு மண்டையில் சிவபெருமான் எனக்கு பதிவு வச்சு இப்போ ரெகுலராக எப்படி கோயிலில் போனால் பாடுறேன், நம்ம சூரியனுக்கு முன்னாடி சிவனுக்கு பாடுறேன் அப்படின்னா அது என்னை இப்படி பாட வைக்கணும், நான் பாடணும் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி அது ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு அது எப்படி சிவத்தாண்டவம்னா இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் சிவபெருமான் நடத்தி இருக்கிறார். சிவபெருமான் இப்போ நான் பெருமாள் கோயிலுக்கு போனேன், பெருமாள் சாமி அதிசயம் நடத்தினார், அது உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். இப்போ சிவபெருமான் எனக்கு எப்படி அதிசயம் நடத்தினார்னா, ஃபஸ்ட்டெல்லாம் எந்த விஷயமும் சாமி சொல்கிறதோ நம்ம கும்பிட்ற பூஜைகளோ வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிவபெருமான் இப்போ நம்மளை ஒரு லைனுக்கு ஒரு தீட்சையெல்லாம் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்போ நம்ம மூலியமாக என்னை சொல்ல வைக்கிறாரு. இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன மூலியமா உங்களுக்கு சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு நேரம் இருந்தால், உங்கள் கர்மாவின இருந்தால், நீங்கள் இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஏற்றுக்க முடிஞ்சால் அது உங்களோட கர்மாவின சிவனோட அருள் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சிவத்தாண்டவம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு, எப்போதும் இன்னைக்கு மண்டே, இப்போ காலையில் பூஜை பண்ணிட்டு நம்ம சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு உங்க கூட பேசுகிறேன். ஏன் காரணம் அப்படின்னா, எனக்கு திடீர்னு இன்னைக்கு தோணுச்சு. நான் எப்போவுமே மண்டேனா நம்ம சிவன் கோயிலுக்கு போவேன். மண்டே ரெகுலராக நம்ம சேலத்தில் இருக்கிறதுனால நம்ம சுகவனேஸ்வர் கோயில், சுகவனேஸ்வர் அப்பான்னு எனக்கு உயிர். அதனால திங்கக்கிழமைனா நம்ம சுகவனேஸ்வர் கோயில் போயிட்டு நம்ம அப்பாவை நான் என்னும் பண்ண மாட்டேன், தீபமெல்லாம் போட்டுட்டு அப்பாவுக்கு முன்னாடி உட்காந்து நான் எனக்கு தெரிஞ்ச சிவபெருமானோட பாடல்கள் எல்லாம் பாடுவேன். நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாம் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுபோல் நான் சிவனோட பாடல்கள் சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் ஆரம்பித்து அப்புறம் லிங்காஷ்டகம் லாஸ்ட்டாக முடிப்பேன். அப்புறம் சிவபுராணம் பாடுவேன். இது மாதிரி ஒவ்வொரு பாட்டாக பாடுவேன், வேகமாக மனம் உருவி. அது நான் என்னையே மறந்துடுவேன் சிவபெருமான் கோயிலுக்கு போனால். அப்படி சிவனுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு தடவை பூஜையெல்லாம் ஐயர் வந்தாங்க, விளக்கெல்லாம் கொடுத்துட்டு சாமிக்கு எண்ணெய்லாம் பூவெல்லாம் கொடுக்குறதோ தீபம் வில்வத்தலையெல்லாம் கொடுத்துட்டு நான் உட்காந்து சாமிக்கு பாடிட்டு இருக்கேன். ஏன்னா நான் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போனால் சாமிக்கு அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்ச பாட வச்சிருவாங்க, நான் பாடுவேன். அப்படி பாடிட்டு இருக்கிறேன். அப்புறம் திடீர்னு ஒருத்தர், நான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போனால் ஆரி அண்ணாந்தே பார்க்க மாட்டோம், சாமி மட்டும் தான் பார்ப்பேன், ஆல்ரெடி பேச மாட்டேன். அப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு 50-60 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குண்டா, நேரம் கம்மியாக இருந்தார். அவரை நான் இப்போ சிவபெருமானாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் நிறைய பேர் லைனாக கும்பிடுவாங்க, நான் உட்காந்து பாடிட்டு இருப்பேன், வருவாங்க கும்பிடுவாங்க போவாங்க. நான் என்னோட பாட்டெல்லாம் பாடுற வரைக்கும் சாமிக்கு முன்னாடி உட்காந்து பாடிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு சாமியை தீபாராதனை பார்த்துட்டு நான் வந்துடுவேன். அப்படி பாடிட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர் டக்குன்னு இப்படி திரும்பினார் என் பக்கம். நான் சாமிக்கு முன்னாடி உட்காந்து பாடிட்டு இருக்கிறேன். அவர் என் பக்கம் திரும்பி அப்படியே ஒட்ட காலில் நிற்கிறாரு. அவர் ஜடாட வீகலஜல பிரவாக பாவிதஸ்தலே கலேக வளம்பிதான் புஜங்க தூங்க மாளிகம் டமட்ட மட்ட 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 மண்ணி வினாத வட்ட வருவயம் சோர சுண்ட தாண்டவம் தனோத நம சிவம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திண்ணீரை அப்படி மூஞ்சியில போடுறாரு. இப்படி தலைமையில போட்டுட்டு அவர் கையில் எப்படி திண்ணீருச்சுன்னு தெரியாது, ஐயர்கிட்ட சாமி கும்பிட அவர் திண்ணீர் எடுத்து இப்படி இட்டு விட்டுட்டு இப்படின்ட்டு தலைமையில கையை வச்சுட்டு போனாரு. அப்படியே நான் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவா அப்படியே நின்றுக்கிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக ஆகிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அண்ணாந்து பார்க்கவும் தோணலை. அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்துட்டு
அவர் திண்ணீர் இட்டுட்டு போனார். இப்படி விட்டுட்டு பாடிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை நான் ஃபஸ்ட்டும் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததில்ல, அதுக்கப்புறமும் நான் அவரை கோயிலை நான் பார்த்ததில்ல. அப்புறம் எல்லாம் கூட இருக்கிறீங்க, அங்கே இருக்கிறீங்க எல்லாருமே பார்த்தாங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்போ நடந்தது. ஒரு 7-8 வருஷமா 10 வருஷமா அது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிட்டு சிவபெருமானை பாட்டு கும்பிட்டு, அப்பா எனக்கு அப்போ தெரியல அது சிவபெருமான் என்னை ஏற்றுக்கிட்டு தீட்சை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னை ஒவ்வொரு கட்டமாக சிவபெருமான் அவர் பால் ஈர்த்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நான் பாடுற பாட்டு பிடிச்சதுனால எனக்கு அவர் தீட்சை இது வரைக்கும் நான் அது மாதிரி எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. யாருக்கு நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மாதிரி நடந்தது. கும்பிட்டு அப்படியே வெளியில் வரோம். வெளியில் வந்துட்டு கோயிலை சுற்றி வரும்போது அவர் எங்கேயாச்சும் இருக்கிறாரா, இவர் யாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பார்த்தேன். ஆனால் அவரை நான் கண்டுபிடிக்கவே முடியல. என்னை அவர் பார்க்கல, அதுக்கப்புறம் பார்க்கல, இன்னும் வரைக்கும் பார்க்கல. அதனால அது சிவபெருமானு தான் எனக்கு வந்தாருன்ட்டு. அப்போ எனக்கு அது என்ன பாட்டுன்னு தெரியாது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இதே மைண்டில் ஓடிடுச்சு, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அப்புறம் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு, அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இன்றைக்கி கோயிலுக்கு இப்படி போயிட்டு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ஜாலியாக சிரிச்சாங்க. அப்போ இனிமேட்டு நம்ம சிவன் கோயிலுக்கே போக வேண்டாம், மஞ்சுக்கிட்டே சிவன் வந்துட்டார், சிவன் மஞ்சுக்கிட்டே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. அப்போ பேசிட்டு சிரிச்சுட்டு அப்புறம் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு 24 மணி நேரம் அதே ஓடிட்டு இருந்துச்சு. இது என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஏன்னா அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. அப்போ சிவத்தாண்டவங்கிறது எனக்கு தெரியல. அதையே வச்சுக்கிட்டு ஏதாச்சும் சாமி பாட்டு கேட்கும் போதெல்லாம் யூடியூப்லாம் போட்டு பார்ப்போம், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சேலத்தில் கைவல்யம் கோயில் இருக்குது, கிருஷ்ணர் கோயில். அங்கே போயிருக்கும்போது அந்த ஆண்டு விழாவப்போ அங்கே பாடுவாங்க, ஏதோ ஒரு பாடகரெல்லாம் பாடும்போது அப்போ அந்த இடத்துக்கு அதே மாதிரி அந்த 4 லைன் பாட்டு பாடும்போது அப்படி இந்த பாட்டு சிவபெருமான் நமக்கு இங்கே அங்கே பாடினாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு மறுபடியும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யூடியூப்பில் போட்டு அது சிவத்தாண்டவன் தெரிஞ்சு அப்படியே உயிராக போய் அது யார் பாடினாரு, ராவணன் பாடினது அப்படின்னு. அப்புறம் ராவணன் தெரியும், சிவபக்தர்னு தெரியும். ஆனால் ராவணன் சிவபெருமான் மேலே இந்த சிவத்தாண்டவன் தான் எனக்கு சிவபெருமான் பாடி எனக்கு ஆசி வழங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி நடந்தது. அப்புறமேட்டு அந்த சிவபெருமான் மேலே ராவணன் பாடின அவ்வளோ பக்தியான பாடல் அப்புறம் நான் அது கேட்டு எனக்கு உயிராக போச்சு. அப்படியே மண்டையில் சிவபெருமான் பதிய வச்சுட்டாரு. அப்புறம் அதுலேருந்து தான் நம்ம தாண்டவங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சது. அப்புறம் சிவதாண்டவத்தை பாட ஆரம்பித்து அது உயிராக போயிட்டு இப்போ டெய்லியும் சிவனுக்கு நான் பாடுற மாதிரி சிவன் பெருமான் பாட வச்சிருக்கிறாரு. இதுலேருந்து எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாட்டை ஒருத்தர் மூலியமாக நமக்கு ஒன்று தெரிய வைக்கிறாரு அப்படின்னா அது ஏதோ ரீசனுக்காக சொல்கிறாரு அதனால சிவத்தாண்டவத்தை என் மண்டையில் எனக்கு சிவத்தாண்டவம்னா என்னன்னு தெரிஞ்சது என் அப்பனே ஈசனே எனக்கு தெரிய வச்சது தான். அதனால உங்களுக்கு யார் மூலியமாக சிவபெருமான் என்ன தெரிய வைக்கிறாரோ அது உங்கள் கர்மாவினா நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உணர்வு வாழ்க்கையில் யாரெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அனுபவிச்சிங்களுக்கு மட்டும்தான் அதோட உணர்வு எப்படின்னு தெரியும். எல்லாம் சிவார்ப்பணம். அதனால என்னோட மூச்சு காற்று உடம்பு ரத்தத்தில் எண்ணாமல் இருக்கிற என் அப்பன் பாதத்தை வணங்கி இந்த சிவத்தாண்டவன் எனக்கு எப்படி சிவபெருமான் எனக்கு கொடுத்தாரு என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை கேட்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கலாம். சிவார்ப்பணம். தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.